ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல அடுத்தது அதோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதோட பேசிக்ஸ் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஒன் செகண்ட் அதை நான் வேணா காட்டிடுறேன் ஒரு தடவை. ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. ஆ இது மாதிரி சிஎஸ்எஸ்ல வந்துட்டு நம்ம அதோட ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம். அது எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க, அதோட வெர்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ சிஎஸ்எஸ்னா என்னன்றது ஒரு அனலைசிஸ் கொடுத்துருந்தேன். இதே மாதிரி நம்ம வந்துட்டு மார்க்அப் லாங்குவேஜ் மூலியமா ஒரு பேஜுக்கு கோட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டைலிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதோட வெர்ஷன் சொல்லியிருந்தேன். ஃபைனலாக டைப்ஸ் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் டெஃபினேஷனில் கொடுத்து நான் அதை முடிச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் அந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்லைன் சிஎஸ்எஸ் வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். இன்லைன் சிஎஸ்எஸ்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி மார்க்அப் லாங்குவேஜ் ஆக்சுவலாக ஹெச்டிஎம்எல் பற்றி ஒரு ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இதில் வந்துட்டு டேக்ன்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். லைக் பி டேக், ஹச் டேக் எந்த ஒரு டேக் ஆனாலும் இருக்கலாம். அந்த டேகுக்கு ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் வழியா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டைலிங் கொடுக்கறது வந்துட்டு நமக்கு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம டெஃபினிஷனாக சொல்லணும்னா, we can apply the style directly to the HTML element using the style attribute. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம எதுக்காண்டி பர்டிகுலராக யூஸ் பண்ணலாம்னா, அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு இல்லாட்டி எனக்கு இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்க்கு இல்லை இந்த பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு எனக்கு வந்துட்டு ஸ்டைல் வேணும், இந்த கலர் வேணும், இந்த ஃபாண்ட் சைஸில் வேணும், இல்லாட்டி இந்த அலைன்மெண்ட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கறது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஆனால் மோஸ்ட்டாக இது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸோ நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ வந்துட்டு ஸ்டைலிங் பண்ணுறதோட டியூரபிலிட்டி வந்துட்டு நமக்கு இப்போ கம்மியாகும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு இடத்துல மட்டும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு தான் நம்ம பிரிச்சிருப்போம். ஒன்று வந்துட்டு என்னன்னா, ஒரு நிமிஷம் நான் அந்த எக்ஸாம்பிள் காட்டிக்கிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஆக்சுவலாக. HTML வந்துட்டு HTML நம்ம ரெண்டா யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒன்று ஹெட்டு ஹெட்டு இன்னொன்று வந்துட்டு பாடின்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த ஹெட் டேக்ல வந்துட்டு நம்ம ஸ்டைலுன்ற ஒரு டேக் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஸ்டைல்ன்ற டேக் கீழே வந்துட்டு இந்த பேஜுக்கு ரிலேட்டடா உள்ள எலமெண்ட்ஸ்க்கு தேவையான கலரிங்கோ இல்லாட்டி ஸ்டைலிங்கோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்டைல் டேக் கீழே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா? இந்த ஸ்டைல் டேக் கீழே கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடியில வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டோம்னா அந்த இதுக்குள்ளதை வந்துட்டு நம்ம இந்த ஸ்டைல் டேக்ல கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றத சொல்லுவோம். நான் அதோட டெஃபினிஷன் ரீட் பண்றேன். இன்டர்னல் ஸ்டைல்ஸ் ஆர் டிஃபைன்டு வித் த ஸ்டைல் எலமெண்ட். இந்த ஸ்டைல் எலமெண்ட்டுக்குள்ள எங்க இருக்கும்? அது இன்சைட் த ஹெட் செக்ஷன் ஆஃப் அன் HTML பேஜ். ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா ஒரு பேஜுக்கு, இந்த பேஜுக்கு வந்துட்டு யூனிக் ஸ்டைல்ஸ் வேணும், இல்லாட்டி இந்த ஒரு கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் எனக்கு யூனிக் ஸ்டைல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பார்த்தோம்னா இதை வந்துட்டு ஒரு தனி ஷீட்டாகவே டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு சேவ் பண்ணிட்டு, இப்போ நான் ஒரு இதை வந்துட்டு வேணால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ், ஒன் செகண்ட், சேவ் பண்ணிடலாம். இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? அது HTML இருக்கட்டும். பட் ஆனால் இதில் இந்த பேஜை பார்த்தோம்னா நம்ம ஒரு கண்டென்ட் ஏதாவது கொடுக்குறோம். சும்மா நான் இப்போதைக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். எம்டி கண்டென்ட். என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறேன்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறமா. ஓகேவா? இப்படி ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு சும்மா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம என்ன ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுவோம்னா, ஓகே இது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கட்டும். எக்ஸ்டர்னல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஃபைலில் ஸ்டோர் பண்ணிப்போம், ஃபைல் ஃபார்மேட்டில். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். இதே மாரி நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் பேஜோ இல்லாட்டி மல்டிபிள் பேஜஸோட நமக்கு அந்த இதுக்கு கலரிங் குடுக்கணும், ஸ்டைலிங் குடுக்கணும், இல்லாட்டி வேற ஏதாவது ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், இந்த ஆர்டர்ல வரணும், இந்த அலைன்மென்ட்ல இருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தனியா செப்பரேட்டா ஒரு ஃபைல்ல வந்துட்டு போட்டு கோட் பண்ணிட்டு, அந்த ஃபைல வந்துட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள லிங்க் பண்ணிருவோம். இந்த ஹெட் டேக்குள்ளக்க நம்ம வந்துட்டு அந்த ஃபைலோட நேம வச்சு நம்ம லிங்க் பண்ணிருவோம். அப்படி லிங்க் பண்றதுனால நமக்கு வந்துட்டு அந்த சிஎஸ்எஸ்ல இருக்க கோடிங்க வந்துட்டு நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியுது. இததான் இதுல சொல்லியிருப்பாங்க. இதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்ற டைப்பும் கூட. ஓகேவா? இதுலயே தெளிவா குடுத்திருப்பாங்க. An external style sheet can be written in separate file and save with the file with .css extension. ஓகேவா? The file should not contain HTML tags. இதுல வந்துட்டு எந்த HTML tagsம் நம்ம போட்டுக்க மாட்டோம். முழுக்க முழுக்க CSS ஓட கோடிங் தான் இருக்கும். ஓகேவா? Then using external CSS we can change the look entire website. நான் ப்ரீவியஸாவே HTML எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். மல்டிபிள் பேஜஸ் வெப் பேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ என்டையர் வெப்சைட்டுக்குமே வந்துட்டு நம்ம ஒரு லுக்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெஃபினேஷன் எல்லாத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா நம்ம இதோட ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். பார்த்துட்டோம்னா நமக்கு உங்களுக்கு ஒரு டைப்ஸோட கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு இந்த தியரிட்டிக்கல் பார்ட்ல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்துட்டு நான் இதோட எக்ஸாம்பிள் மட்டும் தனியாக உங்களுக்கு போடுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டாடா பாய்.